ஓகே 2000குள்ளே வந்து அஃபோர்டபுள் அட் த சேம் டைம் வந்து நல்லா ஒர்க் ஆகிற ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். எல்லாமே நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 2000குள்ளே ஃபவுண்டேஷன்லேருந்து லிப்ஸ்டிக் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்து இதில் ஸ்கின் கேர் ஆட் பண்ணல, மேக்கப் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கின் கேர் தனி டிபார்ட்மெண்ட், மேக்கப் தனி டிபார்ட்மெண்ட். ஸோ ஸ்கின் கேர் இதில் இருக்க போகிறதில்ல, மேக்கப் மட்டும்தான். நான் வந்து இந்த செட்டிங் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் ப்ரான்சர், இந்த மாதிரி பொருள் தான் இதில் ஆட் பண்ணல. பேசிக்காக பிகினராக இருக்கீங்கன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், அட் த சேம் டைம் வந்து ஃபுல் ஃபேஸ் மேக்கப்பும் வந்து காம்ப்ளிகேட் பண்ணாமல் போட முடியும் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரான்சராக இருக்கட்டும், கான்டோராக இருக்கட்டும், இதெல்லாம் நான் வந்து எவ்ரிடே பேசிஸில் யாரும் போட மாட்டாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நான் ஆட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர். இந்த ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஃபுல் ஃபேஸில் போடணுங்கிற தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெபிலின்லேருந்து இந்த ஃபிட்மி ரேஞ்ச் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து எப்பவுமே இந்த டியூப் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேடு கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த பெரிய பாட்டில் இருக்குல்ல அதுக்கு போங்க. அதுக்கு முன்னாடி வந்து எடுத்தோடனே அந்த பெரிய இது வாங்காதீங்க. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே நல்லாயிருக்கும். என்னது வந்து ஆயிலி டு சென்சிட்டிவ். ஸோ இது சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கனாலும் இது நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவாக இருக்குன்னா மேபி நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஃபேஸில் போடுங்க. இது வந்து என்னோடய ஷேட் வந்து 128. ஸோ நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் எந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அதிக லைட்டில் இருக்கீங்க, இன்டோர்ஸில் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஒர்க்கோ இல்லை உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்டோர்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இது வந்து டெய்லி பேசிஸ்க்கு வந்து இன்டோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல அஃபோர்டபுள் ஃபவுண்டேஷன். இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். நைக்கால இப்போ கரண்ட்டில் எந்த ப்ரைஸில் இருக்கோ அந்த ப்ரைஸை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபவுண்டேஷனில் நான் வச்சுருக்க ப்ராடக்ட் ஃபிட்மி. அண்ட் கன்சீலருக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்விஸ் பியூட்டியில் இருக்குது, மெப்ளினில் இருக்குது, அண்ட் எலைகல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து என்னோடய சஜஷன் வந்து இந்த இன்சைட்லேருந்து இந்த கன்சீலர் பேலட். இதுலேயே வந்து 2 ஷேடும் இருக்கும். உங்களுக்கு வந்து க்ரீன், எல்லோ அதெல்லாம் சேர்ந்து கலர் கரெக்ஷனோடையும் ஒரு பேலட் வரும். எந்த ஸ்கின் டோனில் இருந்தீங்கனாலும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம். இதில் 2 கூல் டோன் இருக்கும் மேஜராக. ஒன்று ஆரஞ்சு கரெக்டர், மீதி வந்து நார்மல் ஷேட்ஸ். ஸோ இது நான் செகண்ட் டைம் வாங்கி இதுலேயும் பேன் ஹிட் பண்ணுற அளவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். என்னோடய ஃபேவரட் இதுலேயே வந்து பர்பிள் இதே மாதிரி ஒரு பேலட் இருக்குது. நைக்காலி இதே மாதிரி ஒரு பேலட் இருக்குது. பட் அந்த பேலட் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்கலை, நான் கன்சீலர் பேலட் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அந்த பேலட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு ரெண்டுமே வேணும், ஃபவுண்டேஷனும் வேணும் அண்ட் கன்சீலரும் வேணும்னா நீங்கள் இன்சைட்லேருந்து இது கம்பல்சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து 200 ரேஞ்ச். 200 ரேஞ்சில் ஒரு பியூட்டிஃபுல்லான கன்சீலர். அவுட்டோர்ஸில் இருக்க போகிறீங்க, லைக் காலேஜ் போகிறீங்க, வெயிலில் இருக்க போகிறீங்க, அந்த மாதிரி டைமில் கூட வந்து நீங்கள் இதை ஸ்பாட் கரெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு காம்பேக்டோ ஒரு லூஸ் பவுடரோ வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா இது நல்ல ஸ்டே இருக்குது. ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பிக்மெண்டேஷன் ஏரியாவில் வந்து நீங்கள் கன்சீல் பண்ணிங்கனாலுமே வந்து இது க்ரே அடிக்கிறது இல்லை. உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து ஒரு அமேசிங்கான கன்சீலர் பேலட் நான் சொல்லுவேன். ஸோ கன்சீலருக்கு என்னோடய சைட்லேருந்து இன்சைட்லேருந்து இந்த கன்சீலர் பேலட். அண்ட் நெக்ஸ்ட் இதுதான் மெபிலின்லேருந்து ஒரு காம்பேக்ட். இது வந்து நீங்கள் வந்து கவரேஜும் கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் எது வேண்டாம் அப்படின்னா இந்த ஒரு காம்பேக்ட் இருந்துச்சுன்னா போதும். உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ஃபேஸை வந்து மேட்டிஃபை பண்ணணும், அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் கவரேஜும் கொடுக்கும். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகிற ப்ராடக்ட். அஃப்கோர்ஸ் சென்சிட்டிவ் ஸ்கின் வரையில் நீங்கள் தான் அது பார்த்துக்கணும். ஸ்கின் கேராக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் எடுக்காமல் ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். இதில் உங்களுக்கு மிரரும் இருக்குது. ஸோ வந்து கேரி பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் அது என்கிட்ட இல்லை. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கவரேஜ் அதிகமாக வேணும், எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே போட போகிறதில்ல, காம்பேக்ட் வச்சு மட்டும்தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா கவரேஜ் வேணும் அப்படிங்கல நீங்கள் என்ன பண்ணலான்னா பியூட்டி பிளெண்டரில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவரேஜ் கொடுக்கும். ஸோ
நான் நிறையா காம்பேக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இது வந்து இதோட ப்ரைஸுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் இதை விட நீங்கள் சீப்பராக ஒரு காம்பேக்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டாஸ்லரில் ஒரு காம்பேக்ட் இருக்கும், நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த அளவுக்கு இல்லை, பட் சிமிலராக இதே மாதிரி ஒர்க் ஆகும். நீங்கள் அதில் வந்து நிறையா ஷேட் வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டஸ்கியாக இருக்கீங்கன்னா டாஸ்லரில் வந்து அதுக்கான ஷேடு இருக்குது. அதோட ஷேட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது கன்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அதோட ஃபார்முலா எல்லாமே நல்லா இருக்குது. இந்த காம்பேக்ட், டாஸ்லர் காம்பேக்ட், இந்த ரெண்டில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐலைனர் மெபிலினில் இருக்க காஜல் தான். நீங்கள் வந்து இதோட வாண்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப தின்னாக இருக்கும். இதோட வாண்ட் தெரியுதா, ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தின்னாக ட்ராப் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும், விங் ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ அதே சமயம் வந்து இது ரொம்ப நேரம் ஆச்சுன்னா ஸ்மஜ் ஆகாது, உங்களுக்கு வந்து அந்த பீல் மாதிரி தான் வரும். ஸோ அதனால் வந்து எங்கே நீங்கள் இப்படி கண்ணை தேய்ச்சிங்கன்னா வந்து ஃபுல்லாக பிளாக் ஆயிருமா அப்படிங்கிறத நினச்சி பயப்பட வேண்டாம். ஸோ ஐலைனர்னால் நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை விட உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் லாக்மேல இருக்க அந்த ஐலைனர் உங்களோட சாய்ஸ் இதுவா அதுவான்னு. பட் லாக்மே விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அது என்னோடய ப்ரிஃபரன்ஸ். காஜலுக்கு வந்து 2 காஜல் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து லாக்மேல இருக்குது, ஒன்று வந்து லாக்மேலேருந்து ஒரு காஜல். இந்த காஜல் வந்து டு பி ஹானஸ்ட் காஜல் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வாட்டர் ப்ரூஃபாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அண்ட் எனக்கு வந்து ஸ்மஜ் ப்ரூஃபாகவும் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்க காஜல் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச காஜல், உங்களுக்கு ஸ்மஜ் ப்ரூஃபாகவும் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்க காஜல் எனக்கு இருக்காது. எனக்கு பேசிக்கலி எந்த காஜல் போட்டாலும் ஸ்மஜ் ஆயிரும். ஸோ காஜல் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து உங்கள் கண்ணை இரிட்டேட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி காஜலும், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப மெல்ட் ஆகி வராத காஜல் இருந்துச்சுனாவே நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் எந்த ரேஞ்சில் காஜல் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஸ்மஜ்ஜாக தான் செய்யும். ஸோ 200க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸஸ் கனடாலேருந்து ஒரு காஜல், அண்ட் லாக்மேல இருக்கிற காஜலும், ஃபேஸஸ் கனடா காஜல், அண்ட் வந்து மெபிலின் கூடவே ஒரு காஜல் வரும், இதே கலரில் வந்து இன்னொரு காஜல் வரும், அதுவும் நல்லா டீசெண்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த 3 காஜலில் நீங்கள் எது உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 3மே வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ணையில் வந்து ரொம்ப ஸ்மஜ் ஆகாமல் கொஞ்சம் டீசெண்டாக இருந்த காஜல்ஸ் இந்த 3மே. ஸோ இந்த 3ல் நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் காஜல் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஸ்மஜ்ஜே ஆகாமல் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன்னா சொல்லுங்கள், ஏன்னா நானும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு எந்த காஜல் போட்டாலும் ஸ்மஜ் ஆயிரும். எந்த காஜல் போட்டாலும் பவுடர் வச்சு செட் பண்ணிடுங்க, அது இன்னும் கொஞ்சம் நேரம் அது ஸ்மஜ் ஆகாமல் என்ன சொல்கிறது ப்ரிவெண்ட் பண்ணி வைக்கும் சொல்லப்போனால். மஸ்காராக்கு எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த மார்ஸ்லேருந்து ஒரு மஸ்காரா. இந்த ரேஞ்சில் வந்து இப்படி ஒரு மஸ்காரா ஒர்க் ஆகுனே எனக்கு இந்த மஸ்காரா ட்ரை பண்ணிட்டு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நிறையா மஸ்காராஸ் இருக்குது, லைக் ப்ளூ ஹெவன், டாஸ்லர், எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு 200க்குள்ளே 150 அந்த ரேஞ்சில் வந்து நிறையா மஸ்காராஸ் இருக்குது. என்ன சொல்கிறது 400 500லாம் போட்டு மஸ்காரா வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மஸ்காரா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 219 அந்த 219 220 அந்த ரேஞ்சில் தான் நைக்கால இருக்குது. ஆஃபரில் இன்னுமே மேபி நீங்கள் கம்மியாக வாங்கலாம். எவ்ரிடே பேஸஸ்க்கு ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கில கண்டிப்பாக இந்த மஸ்காரா நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெலாம் நான் இந்த மஸ்காரா சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்ல போனால். ஸோ அவ்வளோ நல்ல மஸ்காரா. நீங்கள் மார்ஸ்லேருந்து இந்த மஸ்காரா கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இருக்குன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் மெபிலின் வந்து எந்த மஸ்காரா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு பிடிச்சது இந்த எல்லோ, பட் இதுலேயே நிறையா டிஃப்ரெண்ட் மஸ்காராஸ் இருக்குது. ஸோ இதுலேயே வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, அதே சமயம் வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லாத மஸ்காராவும் இருக்குது. இந்த ரேஞ்சில் 250க்குள்ள ஒரு மஸ்காரா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இது நீங்கள் வாங்கி பாருங்கள், அண்ட் நிஜமாலுமே உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் நான் வந்து ஐப்ரோஸ்க்கு எதுவுமே சொல்லலை, மோஸ்ட்லி ஐப்ரோஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நான் நிறைய ஐப்ரோ ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணதில்லை, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லி நான் பார்த்தது அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்தது அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியில் ஒரு மஸ்காரா இருக்கும். ஸ்விஸ் பியூட்டியில் ஒரு
ஐப்ரோ பென்சில் இருக்கும், ஒரு ப்ரௌன் கலர் என்னமோ, மேலே ஸ்பூலியோ, அது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து ஐப்ரோஸுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஐம் சாரி. யா, மூவிங் ஆன் டு ஐஷேடோ பேலட். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பெரிய பேலட்லாம் வாங்கி வைக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு நியூட்ரல் கலர்ஸ் இருக்கிற மாதிரி பேலட் இருந்தாவே போதும். ஸோ அப்படி பார்க்கல 250 ரேஞ்சில் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த ஒரு பேலட் கையிலேயே போட்டு நல்லா ஸ்மஜ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். மேலே ஒரு ஐலைனர் போட்டுக்கலாம், உங்களுக்கு ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். ஐப்ரோஸ் தனியாக வாங்க வேண்டாம்னா கூட இதில் கொஞ்சம் லைட்டாக காமிக்குது ஷேடு, பட் மேல் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இந்த ஷேடை வந்து நீங்கள் ஐப்ரோக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக ஒரு ப்ரஷ் வச்சு. இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பிங்க்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா வெறும் ப்ரௌன்ஸ் மட்டும் இருக்க பேலட் இருக்குது, அல்டிமேட் ஷேடோ பேலட். இந்த நான் வச்சுருக்க ஷேடு வந்து 06. ஸோ இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஷேட் வேணாலும் நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஐஷேடோ பேலட் வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸ் கூட யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஐப்ரோஸ் போட்டுக்கலாம், ப்ளஷ்ஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸாகவும் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிப்ஸ்டிக் அண்ட் லிப் லைனர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறையா பேருக்கு வந்து வெறும் லிப்ஸ்டிக் மட்டுமே இருந்தால் போதும், அதுதான் மேக்கப்புன்னு இருக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ லிப்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்காட்டி எனக்கு நிஜமாலுமே எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. சில பேர்த்துக்கு நியூட்ரல்ஸ் பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து டார்க் ஷேட்ஸ் பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து க்ளாஸ் மட்டும் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு அந்த லிப்ஸ்டிக் சைடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிப் லைனர் நான் சொல்லுவேன் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து டார்க் சாக்லேட் அப்படின்னு ஒரு ஷேடு இருக்குது. ஓகேவா, இதுலேயே வந்து மெரூன் இருக்குது, இதுலேயே வந்து நிறையா ப்ரௌன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அதில் எந்த ஷேட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேவரட் வந்து இந்த டார்க் சாக்லேட் 12 அப்படிங்கிற ஷேட். ஸோ நீங்கள் டஸ்கியாக இருக்கீங்கன்னா இந்த லிப் லைனர் இருந்துச்சுனாவே போதும், நீங்கள் எந்த டைப் ஆஃப் லிப்ஸ்டிக் ஷேடாக இருந்தாலும் ஒர்க் பண்ணிடலாம் எப்படியாச்சு. இதே ஷேடு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து எந்த ஷேடு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க இதுலேயே உங்களுக்கு தெரியும் நான் இந்த லிப்ஸ்டிக்கு இந்த லிப் லைனர் நான் எவ்வளோ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே இந்த சைஸில் தான் வச்சுருப்பேன் சொல்லப்போனால். ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் எந்த லிப் லைனர் வேணாலும் எடுத்துக்கலாம். 69 ருபீஸுக்கு அமேசிங். இந்த வெறும் லிப் லைனர் போட்டு நீங்கள் லிப் க்ளாஸ் போட்டிங்கனாவே யூ ஆர் குட் டு கோ. அந்த டைப் ஆஃப் லிப் லைனர்ஸ் இது. என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து டார்க் சாக்லேட். அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் ஸோ இப்போ வந்து மொத்தமாக பார்த்ததுலேயே வந்து 2000க்குள்ளே எல்லாமே வந்திருக்கும். 1700 சம்திங் எல்லாமே வந்திருக்கும். இன்னும் ஒரு 300 மட்டும் மிச்சம் இருக்கும். 300க்கு உங்களால் என்ன லிப்ஸ்டிக் வாங்க முடியுமோ அந்த லிப்ஸ்டிக் வாங்கிக்கோங்க. பட் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, க்ரீமி லிப்ஸ் நீங்கள் வந்து புல்லட் லிப்ஸ்டிக் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா இருந்துச்சுன்னா மார்ஸ்லேருந்து ஒரு 3 லிப்ஸ்டிக் வந்து ஒரு செட்டாக வரும். அவங்க வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி 3 ஷேட்ஸ் இருக்கும், லைக் இந்த மாதிரி 3 இருக்கும். நீங்கள் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து 3 ஷேட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வச்சுருக்கிறது வந்து ப்ளம் ரேஞ்சிலேருந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதுலேயே ப்ரௌன் நியூட் அந்த ரேஞ்சில் இருக்குது, நீங்கள் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லாங் லாஸ்டிங் கிடையாது, பட் நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும். லிப்ஸில் வந்து மேட் லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், க்ரீமி லிப்ஸ்டிக் மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லிப்ஸ்டிக் பிடிச்சிச்சுன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். LA18 நட்டி லாட்டே அப்படிங்கிற ஒரு ஷேட் வந்து நல்லா வைரலாக போயிட்டுருக்கு. அது வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே செட் ஆகும். இந்த ஷேட் தான் அது எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகும், ஒரு நல்ல ப்ரௌன் ஷேட். ஸோ இதோட ப்ரைஸும் வந்து 120 அந்த ரேஞ்ச் தான். ஸோ யா, ஒரு நல்ல ப்ரௌன் ஷேட். டஸ்கியாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் செட் ஆகும். ஆயிலி ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா மட்டும் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிடுது. மற்றபடி இந்த ஷேட் வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக தான் இருக்குது என்னோட லிப்ஸுக்கு. அண்ட் இன்னொரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்சைட்லேருந்து அந்த 110 ருபீஸ் அந்த ரேஞ்சில் ஒரு லிப்ஸ்டிக் வரும். அதோட ஃபார்முலாவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டப்பை என்னமோ நான் காலி பண்ணியிருக்கேன் அந்த ரேஞ்சில் மட்டும். எனக்கு பிடிச்சது வந்து என்னோடய ஃபேவரட் வந்து அதில் டிவைன் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்கும். நான் அது காலி பண்ணிட்டேன், வெயிட். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து டிவைன் ஒரு ஷேட் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட். அது வந்து ஒரு காலி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்.
ஓகே இதில் இல்லை, பட் ஒரு மாதிரி ஒரு ஒயின் ஷேட் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். அது போட்டிருக்கிறப்போ எடுத்த பிக்சர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வேணால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேட். எந்த ஸ்கின் டோன், எல்லா ஸ்கின் டோனுக்கும் நல்லா தான் இருக்கும், பட் அது வந்து நியூடாக இருக்காது, கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். லிப்ஸ்டிக் வந்து நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. லிப்ஸ்டிக் வந்து அதனால தான் நான் வந்து உங்களுக்கு கடைசியில் ஒரு 300 வர மாதிரி விட்டுட்டேன். அதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி லிப்ஸ்டிக் எந்த ரேஞ்சில் எந்த ப்ராண்டில் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். யா, அவ்வளோதான் இந்த மேக்கப் கிட் அண்டர் 2000 எனக்கு பிடிச்ச ஃபேவரட்ஸ் அண்ட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணது எல்லாமே இருக்க பட்ஜெட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் யா, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா. உங்களுக்கு ஃபவுண்டேஷன் இல்லை கன்சீலர் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா தான் 2000குள்ளே வரும். ரெண்டுமே சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸீட் ஆகும்.